என்பதை
இயேசுவிற்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புத புனித அந்தோனியார் இந்த திருவிழாவை 6ஆம் நாளில் நமது அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றக்கூடிய நம்முடைய தமிழ் பணியாற்றிய அருள் தந்தை சந்தியா அவர்கள், பாவசுத்தருடைய அருள் தந்தையாக பணியாற்றுகிறார்கள். அவரோடு இணைந்து நம் தாய்மொழி என்ஜிஓ பணியாற்றுகிற அருள் தந்தை சகாய் ஜாம் அவர்களை, கூடியிருக்கிற அனைத்து இறைவர்களையும் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய திருப்பலியிலே லூத்ராஜ் ஜோஸ்பின் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் செய்யும் முறையை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும் மகள் ஊர் செய்கிறார். ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவரும் நினைத்த காரியங்களில் குடும்பத்திற்கு இறை இறக்கம் குடும்பத்தில் அனைவரும் வேண்டிய குடும்பத்தில் வைத்த சில ஆன்மாக்கள் மற்றும் யாருடைய ஆன்மாக்கள் இறைவனை திருத்திய இடைப்பாடுகிறார். இறுதியாக ஆசிரியர் குடும்பத்துக்கு கூடிய அருமையாக பரிந்துரை இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றி என்றாலும் குடும்பத்தில் அனைவரை ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் பேரக்குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்தவர்களும் குடும்பத்தில் இறைவனை படைத்த ஆண்டல் ஜோ மகேஷுடைய ஆன்மா இறைவனை பற்றிய நிலைப்பாடுகிறார். குடும்பத்தில் நடைபெற்று தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரியர் வேண்டி இந்த திருப்பலி கொள்வது திருவாரூர் சொற்பொழிவுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இறைவனை நித்திய இடைப்பாடுகளாக கூறுகிறது. ஆண்டோ ஜோலியா துணை குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றிகளாகவும் ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் முன்னேற்றத்துக்காகவும் தொழிலாளருடைய நலன் வேண்டி ஜேபிஆருடைய குடும்ப முன்னேற்றத்துக்காக இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். பிள்ளைகள் கல்வி அறிவு ஞான உலகத்தில் சிறந்தவர்களும் நன்றி திருப்பலியாக கொடுக்கிறது. அனைத்து உத்தரசிறந்த ஆன்மாக்கள் இறைவனுக்கு இழைப்பார்களால் மேலும் மாசிலாத குழந்தைகள் இறைவனை நித்திய இழைப்பார்களால் இடத்துவாருடைய பெற்றோர்கள் மற்றும் தொழிலாளருடைய வளர்ச்சிக்காக நலன்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு இணைந்து இந்த திருப்பலை பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் இறைவனிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உணர்வோடும் நம் தேவைகள் உணர்ந்து இறை நம்பிக்கையோடு புனித அந்தோனியார் நிகழ்ச்சியை நாள் இந்த திருப்பலையை சிறப்பாக நாம் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, புதிய மலை நிகழ்வுகளில் நாம் இறைவனுடைய நாளைய பாவங்களுக்காக நாம் நன்றி மன்னிக்க வேண்டும். எல்லாம் இறைவனும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் வர செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் பொழுது கல்யாண புண்ணியவர்களையும் மாண்புதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளிடம் நாம் இறைவனாகி நாடுகளிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாக அழைத்து செல்வாராக. ஆமென்.
முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் தமது மக்களை உண்மையான மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். இஸ்ரேல் மக்கள் வெளிப்படையாக ஆண்டவரை வணங்கினாலும் அவர்களின் இதயம் பாவத்திற்கு விலகாமல் இருந்தது. அதனால் இறைவன் தங்கள் பாவங்களினால் வரவேற்கும் அழிவை குறித்து யூதா மக்களை இறைவாக்கினர் எரேமியா மூலம் எச்சரிக்கின்றார். தலைவர்கள், குருக்கள் மற்றும் மக்கள் அனைவரும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் மனமாற்றம் இல்லா மத வாழ்க்கையை பயன்படுத்தது என்றும் வலியுறுத்தப்படுகிறது. வெளிப்புற பக்தியல்ல, உள்ளார்ந்த மனமாற்றமே இறைவனை தேடும் வழி என்று நமக்கு நினைவூட்டும் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்திற்கு கவனமுடன் திருமணம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 1 முதல் 9 வரை உள்ள அருள் வாக்கியங்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 1 முதல் 9 வரை உள்ள அருள் வாக்கியங்கள். இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் எங்கள் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னில் நின்று அலைந்து திரிய மாட்டார். வாழும் ஆண்டவரே ஆணை என்று சொல்லி உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆணையிட்டால் மக்களிடத்தால் அவர்களாக தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். அவர்கள் பெருமை பாராட்டுவர். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே: கடைசி நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களிடையே விதைக்காதீர்கள். யூதாவின் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றிவிடுங்கள். இல்லையே, உங்கள் தீ செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் எவருமில்லை. யூதாவில் அறியுங்கள், எருசலேமில் பறைசாற்றுங்கள், நாட்டில் எக்காலம் ஊதுங்கள் என சொல்லுங்கள். ஒன்று கொடுங்கள், அரசூர் நகரத்திற்கு செல்வோம் என உறக்க கூறுங்கள். சீயோனுக்கு நேராக கொடியை உயர்த்தி பிடியுங்கள். விரைந்து தப்பி ஓடுங்கள், நிற்காதீர்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமை வரச் செய்வேன், அது பேரழிவாக இருக்கும். சிங்கம் ஒன்று குதிரையிலிருந்து கிளம்பியுள்ளது. மக்களின்களை அழிப்பவன் புறப்பட்டு விட்டார். உங்கள் நாட்டை காணாத அவன் தன் நிலத்திலிருந்து வெளியேறிவிட்டார். உங்கள் நகர்கள் பாழடைந்து குடியேற்று போகும். எனவே சாக்குடன் எடுத்துக் கொள்ளுங்கள், அழுது புலம்புங்கள், ஒவ்வாறு வையுங்கள். ஏனெனில் ஆண்டவரின் கோபங்கள் நம்மை விட்டு நீங்கவில்லை. அக்காலத்தில் அரசரும் தலைவர்களும் நம்பிக்கை இழந்தவர் என்கிறார் ஆண்டவர். குருக்கள் திகைத்து போவர், இறைவாக்கினர் திகைத்து நிற்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
இரண்டாம் வாசகம் உள்ளது. அன்பிற்குரிய இறை மக்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் இறையாண்மையின் செயல்பாட்டை பற்றி நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கிறார். மனித அறிவாலும் உலக ஞானத்தாலும் இறைவனின் மறைவுரைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இறையாண்மையாலேயே அவற்றை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று அவர் கூறுகிறார். இறையாண்மையை பெற்றவர்கள் இறைவனின் எண்ணங்களையும் திட்டங்களையும் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறார்கள். எனவே உலக ஞானத்தை விட இறை ஞானத்தை நாடும் இறையாண்மையின் வழிநடத்துதலுக்கு நம்மை முழுமையாக ஒப்படைக்கவும் இந்த வாசகம் நம்மை அழைக்கிறது. கவனத்தில் இறைவார்த்தை கேட்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 10 முதல் 16 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 10 முதல் 16 முடிய. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரை அனைத்தையும் தூய்மை ஆகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதன் உள்ளத்தில் இருப்பதை அவர்களுக்கு மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாத அன்றோ, அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்கள் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக் கொள்ளவில்லை. மாறாக தூய ஆவியை கடவுளிலிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை. மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்வு உணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்வு உணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அதிகாரம் 13 இறைவசனங்கள் 47 முதல் 52 வரை. விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலை போப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைக்க, கெட்டவற்றை வெளியே வைக்க. இவ்வாறே உலக முடிவில் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களே தீவுரை செய்த பின் அவர்களை தீச்சூளையில் தருவர். அங்கே அழிவையும் ஒன்றாக கொடுக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைமுறைகளும் தம் கருவத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணர்வில் உரிமையாளரை கொண்டிருக்கின்றனர் என்று அவர்கள் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் நமது பாவங்கள் அந்த உரையாடலுமாகிய சிறுசிறுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் நாமத்திற்கு நமது பாதுகாவலர் கோயில் 6வது நவநாள் கொண்டாட்டத்தின் சிறப்பு மிகுந்த வாழ்த்துக்களை அன்போடு கூறினாக்கிக் கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 6வது நாளில் இறைவாவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அழைப்பு கொடுத்திருக்கக்கூடிய விடத்தில் கொண்டு தந்தை நண்பர் செல்வன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 10 நாட்களிலே தந்தையாருடைய வாழ்வினுடைய நிகழ்வுகள், அவருடைய மனநிலைகள் இவற்றையெல்லாம் மையப்படுத்தி ஒவ்வொரு நாளில் சிறப்பான ஜீவனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். வருஷம் பேசியிருந்தாலும் புதுசாக பேச வேண்டிய நாடகங்கள் அந்த அளவுக்கு அந்த பெரிய உண்மையாக புனிதராக தன் வாழ்க்கையுடைய சூழல்களை எல்லாம் அமைந்து கொண்ட காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை சூழலை எல்லாமே அவருடைய போதனைகள் வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ஒவ்வொரு முறையும் புதியவற்றை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அவர்கள் ஈசற்கு நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நிறைவான செய்தி ஆண்டுடைய வார்த்தையில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய புனிதாந்தியார். ஒரு காரணமாக புனிதாந்தியார் இறைவார்த்தையை இறுதியாக கற்றுக் கொண்டிருந்தார். சிவன் மகிழ்ச்சி அருமையான சிந்தனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக நிறைய காரியங்களை பேசுகிறவங்க 2 காரியத்தை வாழ்க்கையில் வரக்கூடிய ஒன்று புதுமையை செய்து கொண்டிருக்கிற அருமையை. ஆனால் எத்தனை புதுமை செஞ்சாக சொல்கிறோம், எத்தனை புதுமை செஞ்சாக சொல்கிறோம். ஓடி செய்தா அப்போ ஓடி புதுமை செஞ்சாரா யார் எழுதிட்டு இருக்கிறா தெரியல. ஆனா மனித பொழுதும் சரி, இறக்கிற பொழுதும் சரி, இன்றைக்கும் அந்த புனித அந்தோனியா ஏகப்பட்ட புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனால அதை எழுதி அதை 1, 2, 3 பட்டியலாம் போடுறதுக்காக நம்ம எல்லாம் பொதுவாக சொல்லிட்டோம் ஓடியா இருந்தது. ஏகப்பட்ட புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். அது அவரை வச்சு பொதுவாக சொல்லப்படுகிற அதுதான். 2வது அவருடைய வாழ்வை குறித்து சொல்கிற பொழுது, அவருடைய பணிகளை குறித்து சொல்கிற பொழுது நன்றாக அழியாக முடியாது.
ஏன் அடிமாட்டு சார் ஏன் அவர்கள் அந்த அளவுக்கு கடவுளை மாற்றியே மிகுதியான பற்றுதலும் மிகுதியான ஆர்வம் கொண்டு ஆண்டவரை மாற்றியை இரண்டாவது பதிவு கொண்டிருந்தார். ஒரு சமமான ஒரு நிலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அகோனியா எடுத்த உடனே மேல போட்டு மைக்க போட்டு ஒரு 2 லட்சத்துக்கு பெரிய மைசெல்லாம் வச்சு அந்த புதுமையை போதைய அவர் ஆரம்பிக்கிறார். ஒன்று எங்க ஆரம்பிச்சார் தெரியுமா? கிச்சன்ல அந்த விஜயத்தில் வருகிறவர்களுக்கு இன்னும் அவர்கள் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் தனது பப்ளிக் போதையை திருத்தந்தைகள் கூட அவர் போதிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர்கள் வித்தியாசம். அவர்களுடைய 2 காரியம், ஒன்று புதுமை, இன்னொன்று அவர்களுடைய வார்த்தையை இழந்தாமல் போதித்துக் கொண்டிருந்த நமக்கு வளர்த்து. அப்ப எனக்கு அப்படியே ஒரு தலைப்பு போட்டு ஆண்டவர் வார்த்தையிலே தவறாத ஆர்வம் இருக்கக்கூடிய புரியா இதை பத்தி என்ன பார்த்து பேச போறீங்க? 3 மாசம் நான் திரும்ப வாசல் வரணும். எதுவும் அந்த தலைப்பட நேரடிய தொடர்புக்கே வரல. எதையா சொல்றது என்னமோ சொல்லிட்டு போயிட்டார். அப்படி பண்ணி கடவுள் சொல்றதெல்லாம் ஏரியா உலகத்துல பேசிட்டு போயிட்டார். ஞானத்தை பற்றி ஆவியை குறித்து 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார். கடலை வீசப்பட்ட வலையை குறித்து 3ஆம் வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனா திரும்ப வாசிக்கிற பொழுது இந்த அந்தனுடைய இந்த செயல்பாட்டுக்கும் ஆர்வம் தளராத ஒரு மனநிலைக்கும் இந்த வாசகத்துக்கு ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. 3 மாசம் இதெல்லாம் சொல்லணும். சீக்கிரம் முடியல அது பார்த்து நீங்க யாரை சொல்லுங்க, ஒவ்வொரு சொல்லுங்க, எதாவது முடியணும், எவ்வளவு நேரத்தில் முடியணும். சரி, 3 காரியங்களை உங்களோட கையில் கொண்டிருக்கிறார். முதலாவதாக இந்த அந்தோனியா இறைவாக்கை ஆரம்பம் பண்ணவர் என்று சொன்னால், முதலாவது தடமா அவர்களிடம் வேண்டும். செலவா சொல்லுங்க, தடமா அவர்களிடம் வேண்டும். செலவா சொல்லுங்க. ஏன்னா வார்த்தையை போதிக்கிற பொழுது சில சமயங்கள் கடந்து போவாங்க. எப்ப கடந்து போகுது தெரியுமா? நம்ம சொல்றத கேட்கிறாங்களா கேட்கல. நம்ம போதிச்சுட்டு இருக்கிறோமே, இவங்க இங்கெல்லாம் கம்மியாக வீட்டில் இருக்கக்கூடிய ராத்திரி சாப்பாட்டை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பேப்பர் கைமா பின்னாடி உட்கார்ந்துருக்கேன். இப்ப கேட்டுதான் எழுத போது அதுவா ஒரு கதையை எழுத போதாங்க. இதெல்லாம் யோசனை என்னத்தை புரிச்சு என்னத்தை செய்ய போறோம். இதை விட சிறப்பா ஒரு சில சமயங்கள்ல எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம் தான். நிறைய ஞான இடத்துல பார்த்தவங்க அது உருவெடுத்து ஞான இடத்துல ஞானத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஞானத்துக்கு வந்தேன். குருவெடுத்து நடத்திருக்கிறேன், அருட்சகோதரர்களுக்கு நடத்திருக்கிறேன், அருட்சகோதரர்களுக்கு நடத்திருக்கிறேன், சகோதரர்களுக்கு நடத்திருக்கிறேன், லைப்ரரிகளுக்கு நடக்கல. இதெல்லாம் யோசிச்சு உட்கார்ந்து இவ்வளவு போதிச்ச சகாயம் எத்தனை பேருக்கு வார்த்தையை கேட்டு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு எத்தனை பேரும் மாறமாயிருக்கிறது. போன வருஷம் தியானம் மறுபடியும் அதே தியானத்தை கேட்டிருக்காங்க. அப்ப உண்மையிலே கொஞ்சமா மனம் மாறிச்சாங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது என்னத்த பஞ்சம் என்னத்த மன தளர்ச்சி என்பது நீங்க எல்லாம் சிரிச்சிருக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு வருவோமே, வீட்டுக்கு வந்து சந்தோஷம். உங்க வீட்டுக்கு வருவோமே, உங்க பேரை பார்த்து சொல்லு கொண்டு ஒரே விஷயத்த 50 சொல்லி பார்க்கணுமா? ஏன் 50 சொல்லணும்? ஒரு ஏன்னா அம்மாவுக்கு தெரிந்து போச்சு. என்னதான் சொன்னாலும் உள்ள மனம் திரும்புவதே. நம்ம சொன்னது காரண விடுதான் விளையாடுங்க சொல்லிட்டே இருக்காங்க. செல்ல எடுக்காது செல்ல அது செல்ல எடுக்காத நொடினா உள்ள தகையாலே பார்த்த தவிர என்னைக்காக மாறி காலேஜில் இருந்தேன். எல்லாம் செல்லு கொண்டு வந்து கிடைச்சிருந்தா ஒரு நாள் பேக்ல செக் பண்ணும்போது 50 செல்போன் வந்து வருது. இத்தனை ரூல் போட்டு இவ்வளவு கதையை சொல்லி எடுத்து சரியா பேசாதான் சொன்னா இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. பல சமயங்கள்
சொல்லுவீங்க. அதை சொன்ன மாதிரியே பார்த்தது. அவரு சொல்லுவா, நானும் முடியுமா யாரும் கேட்கறப்ப இந்த பாட்டு வாங்க நடந்தது. அப்போ ஒருத்தர் மாறி மாறி ஆண்டுடைய வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மதிப்பீடுகளையும் சிந்தனைகளையும் சொன்னாலும் உண்மையிலேயே குணமாயிட்டோமா அதை சிந்தித்து பார்க்கிறவர்கள் என்னத்தை சொல்லி என்ன செய்ய போறோம்? எதிர்மான சாவுக இந்த ஒரு அனுபவம் முதலாவதாக நம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு அனுபவத்தை செய்யலாம். இப்படியான சூழ்நிலை இயேசு சந்தித்தார். யோவான் அதிகாரம் 10 இறைவசனம் 38. யோவான் அதிகாரம் 10:38. மறுபடியும் கேட்கிறாங்க, உண்மை உமது வார்த்தைகளை நாம் நம்பணுமா? இன்னொரு புதுமையை செய்ய போகிறா? உண்மை நம்பக்கூடிய அளவுக்கு என்னென்ன காரியத்தை செய்ய போகிறேன், எதை சொல்ல போகிறேன்? இயேசு சொல்றாரு, ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இனிமே புதுசா நான் சொல்லி நம்ப போறியா? அவருக்கு மனசு பிடிச்சு பார்க்க ஒரு வகையில பார்க்க போனோம். புதுசா நம்ம ஒரு புதுமையை செய்யணும்னே நம்ப போறியா? இதை ஏற்கிறதாலே தெரியல. நானும் சொல்லி பார்க்கிறேன். ஆனா தெரியல. அதனால சாப்பிடுறேன். இதுல உச்சத்தை இருபது நிமிஷம் தெரியுமா? எரிசலை போயிருக்கிறவங்க தெரியும். சரி எரிசலை போயிருப்பீங்க. அந்த எரிசல்ல ஒரு பகுதி ஒரு சிறிய ஒரு வாயை கொடுத்து இருக்கிறார். அதை மேல் போனீங்க சொன்னா ஏசு இங்கு நின்று கொண்டு அழுதா அப்படியே ஒரு ரோடு நான் போய் அது போல இருந்துச்சு. இப்ப இருக்கிறாங்க என்ன சொல்றீங்க? அப்ப அந்த இடத்துல வந்து ஏசு அழுதா எப்படி வாங்குறேன்? ஏசு ரொம்ப வேற அழுகிறார். ஆனா இந்த அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மனைவியை இட்டு கொண்டு எருசலேமாக முழுவதையும் பார்த்துவிட்டு அவர் சொன்னார், எருசலேமே கோடிகள் குட்டிகளை நான் வெட்டைக்குள் வைத்து பராமரிப்பது போல நான் உன்னை பராமரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அதற்கு நீ கரெக்டாக சொல்லணும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதற்கு நீ உடல் சரி சார் அதற்கு நான் சொல்லி மனது நல்லா இருக்கு சொல்லி பார்த்தேன். ஆனா நீருக்கு உடற்படவில்லை என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்படித்தான் வாழ்க்கை இயேசுவுக்கு சில சமயத்துல அது போன்று ஒரு ஏமாற்று சிந்தனை போல இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 14 முதல் 19. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 14 முதல் 19. ஏசல கேட்கல நான்கு வரைக்கும் ஒரு பக்கம். இன்னொரு கூட்டம் இயேசு அவருக்கு அகதிக்கு சொல்றாரு. மத்தேயு நற்செய்தி 11ல இந்த தாய்மொழி நான் யார் போட்டுருக்கேன்? நாங்கள் குடல் ஒளிரும் நீங்கள் ஆண்டவர்கள் சரியா? யோவான் வந்தா அவர் ஒன்று சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அவர் பாலைவனத்தில் ஓய்வு உட்கார்ந்துட்டு வெற்றிலையும் தேனும் சாப்பிட்டு ஒரு ஆணையை முடித்துக் கொண்டு அவர் யோசிச்சிருந்தாரு. அவரையும் ஏற்கிறார். மணிமேலை கொஞ்சம் சொல்லிட்டாங்க. இப்ப மாநிலம் வந்திருக்காரு. ஐயா அவர் சாப்பிடுறாரு, அவர் எல்லாத்தையும் சேர்ந்து விருந்துலாம் போறாரு, ஒழுங்காக போதிச்சிருக்காரு. அவரையும் ஏற்க மாட்டாரு. அவரையும் திருப்பதியும் ஏற்க மாட்டேன். சாப்பிடாம சரியான ஏற்க மாட்டேன். இப்ப இயேசு உங்கள் மத்தியில் இருந்து கொண்டு அவர் சாப்பிடுறார், உங்களோடு ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரையும் ஏற்க மாட்டேன். ஏன் காரணம் என்ன? நம்ம நினைச்சதோ ஒரு போதிக்கிறோம். நான் நினைச்சதோ ஒரு போதிக்கிறோம். வித்தியாசம் பதிச்சோம் சொன்னா அந்த வார்த்தையினால ஏற்க முடியாது. திருப்பதிக்கு நல்லா போதிச்சு வந்தாரு, மாணவர்களாக. ஆனால் ஒரு காலகட்டம் வருகிற பொழுது உண்மையை எடுத்து சொல்லி நீதிக்காக போராடுற பொழுது நாளை எடுத்து கொடுத்தாங்க. ஜீசஸ் நல்லா போதிச்சுட்டு இருந்தாரு. என்ன புத்தகம் என்ன முடியும்? பேச கூட்டத்தில் 3 கூட்டம் 12 திருத்துறை சரியா? அதனால இன்னொரு கூட்டம் ஆண்டவர்கள் ஆண்டை கேட்க மாட்டோமா? புதுமையை வாங்கிக்க மாட்டோமா? ஏதாவது கருத்து நடக்காதா? ஏக ஈடுபட்ட மக்களாக தாழ்மை இருக்கிறாங்க. மனத்தாட்சி உருக்கூட்ட மனசோடு தேசத்தை கொண்டே மாட்டாங்க.
இன்னொரு கூட்டம் இருந்துச்சு வெளியெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ண தெரியுமா? அவருடைய பேச்சில் சிக்கலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் விரும்பி சொல்கிறார். அவருடைய பேச்சில் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டம் வேண்டும் பார்த்தவங்க. ஏன் அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நினைச்சு பாருங்க. நான் தான் போதுமே ஆண்டவனே அந்த சொல்றேன், மஞ்சள் பத்தாத போகிறேன், எப்ப சொல்லிட்டு மனசுக்கு போகல நமக்கு. ஆனாலும் பிரியமான சகோதர சகோதர பயன் வரும். இந்த ஒரு ஏமாற்றத்துக்கு மத்தியில் ஏமாற்றமாக தன் வாழ்க்கையை அறிந்து கொள்ளாமல் மீண்டும் இறையாட்சி வர வேண்டும் என்பதற்காக போதிக்கக்கூடிய வலுவை பேச சொல்லுவார். நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு போய் நீங்க போதிக்காரர்கள் கூடுள்ள போன இந்த வீட்டுக்கு போக அங்கு உங்களுக்கு பரிமாறப்படுகிறதை உண்டு நீங்கள் வாங்க. ஒரு சில சமயத்தில் கூறுக்காரர்கள் ஏற்க மாட்டாங்க. ஆனாலும் நல்லா இருக்கணும், உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஊரிலிருந்து வெளியே வருகிற பொழுது உங்கள் காலில் கேட்கக்கூடிய தூசியை கட்டிவிட்டு ஒரு காரியத்தை சொல்லாம என்ன காரியத்தை சொன்னாரு? இறையாட்சி எதி வந்துவிட்டால் என்று நீ போதிப்பதற்கு மறந்துவிடாதே. உன்னை ஏற்கிறதே உனக்கு சாப்பாடே போடலாம் பரவாயில்ல, உன்னை கருத்து வச்சு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு காரியத்தை சொல்லிட்டு வந்துடுறா, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிட்டு வந்துடு. மனதிற்கு போய் நீ அவனை போல கோபத்தோடு வந்தால அவரை பார்த்து சொல்லு, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று போதியை கொடுத்து மட்டும் ஆயிடுச்சு. சீடர்கள் அனுப்புவதும் சரி, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் பேசுறது கேட்க மாட்டாங்க. யோவான் ஆரம்பிக்கிறார் அது என்ன இயேசு போதிக்கிட்டே இருக்கிறார். இது உணவை கொண்டு ரத்தத்தை கொடுக்கிறோம் இந்த போதனை மிக முக்கிய போதனாக இருக்கிறது. இதை யார் கேட்டுக்கொண்டிருப்பாங்க சொல்லி அவருடைய சீடர்கள் பார்க்கிறார்கள். அந்த விலகி போறாங்க. ஏசு பார்த்தாரு, மனம் விட்டாரா, மனம் விட்டுறாரா? உடனே பக்கத்துல பன்னெண்டு இருந்திருந்தாங்க. அவரை பார்த்து கேட்டாரு, நீங்க போகல, நீங்க போகல இல்ல, இவ்வளவு நேரம் வார்த்தையா கேட்டதோ போயிட்டாங்க, நீங்க போகலையா? ஆனா நான் போகிறத போச்சுட்டே போட்டாரு. இயேசு கையிட்டோ, இயேசு கையிட்ட கை அப்புறம் இயேசு இயேசு ஆரம்பம் நீ போனோ இந்த வார்த்தை கேட்பதற்காக சொல்றாங்க. அவரை நான் பதிந்து கொண்டே இருக்கிறேன். இரண்டாம் சாதனை சாகுற இயேசுவுக்கு அந்த தனமாக இருந்தது. ஆனாலும் மனம் விட்டு போகாத சூழ்நிலையும் அவரை பதிவுடனே இருந்தது சொன்னார். அந்த ஒரே வாழ்க்கை சூழலை சந்தித்தார். அவர் எது நடக்கிறது நல்லா தெரியும். இந்த ஊருக்கு போறாரு, ஆண்களுடைய வார்த்தையை போகிறார். அந்த ஊரில் இருக்கிறவர்கள் தப்பறையான கொள்கையை மட்டுமே நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆண்களுடைய வார்த்தையை அருமையாக போதிக்கிற பொழுதாக ஏற்கிறவங்க அவருக்கு சரி சாய்க்கவும் இல்லை. உடனே ஊருக்கு வந்தாரா, ஊருக்கு போனார். ஆனால் ஊர் அமைந்து இருக்கக்கூடிய அந்த மார்ஷியா என்ற அந்த கடற்கரைக்கு போய் அவர் போதிக்கிறார். நீ கேட்கலையா, நான் போய் போதிக்கிறப்பாரு. என் வார்த்தை கேட்கறதுக்கு வருது, யார் வருது வருது எத்தனாயிரம் தெரியாது, யாருக்கு வருது நீ கேட்கல. சகோதர சகோதரர்களே, ஆண்டவரை வார்த்தையின் மீது தரலாமல் ஆர்வம் அந்தோனியா அதை ஆண்டவருக்கு பெற்றுக்கொண்டார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பெற்றுக்கொண்டார். என்னுடைய வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்ளவில்லையோ, மனம் மாறுகிறாயோ மனம் மாறவில்லையோ, அவர் உன்னை கேட்காதோ இந்த வார்த்தையை வைக்க வேண்டும் விரும்புகிறாயா, அதற்கு தரமாக போதிக்க முடியாத உண்மையை போதித்துக் கொண்டே இருப்பேன். அதை தரமான உள்ளத்தோடு போதித்துக் கொண்டே இருப்பேன் சொன்ன இயேசுவை வழிமுறையை பின்பற்றி ஒரு அன்புள்ளா நீ ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் சரி ஏற்றுக்கொள்ளாமல் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் போய் நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஒரு அன்புள்ளா போதித்துக் கொண்டே இருந்தார். கையிலே கொண்டிருக்கிற நான் நன்றி சொல்றேன்.
இந்த முதல் பாயிண்ட் என்ன சொல்ல தெரியுமா? மனதளவில் சொல்லிக்கொண்டே இருக்கு. பவுல் தீமைக்கு சொல்லுவான், அது முழுவதும் நடக்கக்கூடாதா இருக்குது. மற்றவன் கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி போச்சுட்டே இருக்க தீமைக்கு வார்த்தை சொல்லுவான். அவனை கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி நீ பேசிட்டே இரு. அப்போ ஒரு தரமான உள்ளம் சொல்லுகிற பொழுது மற்றவர்களுடைய உள்ளத்தை கற்பழிப்பது, மற்றவர்கள் உள்ளத்தை மனமாற்றுவதும் கிடையாது. நல்லா தெரிஞ்சு சொல்ல பயன்பட போகிறேன். பெற்றோர்கள் நல்ல கிடைப்பவர், பெரியவர்கள் நல்ல கிடைப்பவர். இன்னைக்கு நான் பேசுகிறேன், எல்லாமே முறையான மனமாற்றம் ஏற்பட வேண்டும். அது யாருமே கிடையாது, அது யாருமே கிடையாது. வேற எதுக்கு சாமி போதிக்க? போதிப்பது என்னுடைய கடமை. ஆனால் பவுல் சொல்லுவான், மனமாற்றமும் மீட்பும் வருவது மேலிருந்து வருவது. தூயாவின் மூலமாகத்தான் நடக்கும். நான் யாருடைய மனசை மாற்றவே முடியாது. 5000 வருஷம் இந்த வைரவத்தில் 5 நிமிஷம் பேசுறது 50 நிமிஷம் பேசலாம். சரி, கேட்கறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க இருப்பாங்க. ஆனா கேட்கறவங்க இதை காணாதவருக்கு உரிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்க முடியுமா? நான் சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் உயர்வையும் மீட்பை கொடுப்பது பரிசுத்தமானவர். மேலிருந்து வரவையும் மீட்பு என்பது கொடையாக மேலிருந்து தரப்பட்டது. எனவே பெற்றோர்கள் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்தோனியாரையாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், எது உண்மை என்று தெரிஞ்சிருச்சுன்னா அதை உங்கள் பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கு தவறாக சொல்லி கொடுக்குறீங்களா? நல்ல வழிகளை சொன்னால் உங்கள் பிள்ளைகள் கேட்கிறாரோ கேட்கலையோ நீங்க சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கோம். அது என்னைக்காவது ஒரு நாளை நாங்கள் செய்யப்படுவாங்க, என்னைக்காவது செய்யப்படும். நல்ல தெரிஞ்சு நீங்க சொல்ல விட்டாதீங்க. அது உங்களோட தப்பாயம், அது உங்களோட தப்பாயம். சொல்ல வேண்டிய காரியத்தை நீங்க சொல்லுங்க. அது கேட்டு மனமாறி இந்த தலைமுறை தெரிந்து வளர்த்தோ வரையோ வளர்ப்பதை நாங்கள் நீங்க சொல்லுங்க. அதை தராமல் சொல்லுவேன், தவறாமல் சொல்லுவேன். அது ஆண்டோடைய வார்த்தையாய் அவர் உள்ளத்தில் இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, இன்னொரு 10 வருஷம் கூட எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா நான் கேட்கிறேன், ஆனா இப்போ உணர்ந்து கொடுக்கிறேன். அன்பான பெற்றோர்களை தவறான உள்ளத்தோடு போதித்துக் கொண்டே இருக்கிறேன். அதுதான் ஆண்டோடைய வார்த்தைகளில் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை நான் முதல் பண்பு. இரண்டாவது பண்பு 2ஆம் வாசகத்தில் இருக்கப்பட்டிருக்கிறார். கலாச்சாரம் என்பது எங்கிருந்து புறப்பட்டோம்? ஆர்வம் என்பது எங்கிருந்து புறப்பட்டோம்? நம்ம சில சமயத்துல சொந்த கதையை சோழ கதையை சொல்ல போகிறேன். கதை முடிவு எப்படி இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நாளைக்கு முன்னாடி பேசலாம். கலந்து போகுது மறுபடியும் ஆரம்பிச்சா மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் ஆரம்பிக்க இதை கதை எத்தனை சொல்லுவீங்க. தாத்தா சொல்லாது இல்லை, உங்க தாத்தா சொல்லாதே மறுபடியும் சொல்லிப்பாரு, உங்க பாட்டி சொல்லாதே திரும்ப சொல்லிப்பாரு. தாத்தா இந்த கதையை எத்தனை தான் கேட்கிறேன், 5 தடவை சொல்லி 6 தடவை சொல்லிய வேற கதையை சொல்றேன். இல்லை அம்மா சொந்த கதைக்கும் சோழ கதைக்கும் ஒரு முடிவு உண்டு, அதற்கும் ஏற்றம் உண்டு. ஆனால் ஆர்வத்தோடு போதிக்கப்பட்ட இறை வாக்கு என்பதற்கு ஒரு முடிவும் அது இருக்கவே இருக்காது. அதையும் போதிக்கிறது ஆவியானவரை நாடத்தோடு போதிக்கிறீர்கள் என்று சொன்னால் சின்ன உதாரணம் தெரியுமா? நல்ல சமயத்தில் கதை தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அது ஒரு தடவை 2 தடவை கேட்கணும். பள்ளிக்கூடத்தில் எத்தனை தடவை நாடகமாக அடிச்சு நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் கேட்க அது ஸ்கூல்ல படிக்கும் போது எத்தனை தடவை நல்ல சமயத்தில் தான் போட்டுருக்கேன். எத்தனை தடவை அடிக்கிற மாதிரி கையாக கண்டிப்போம். இல்லை எத்தனை தடவை சமயம் பண்ணுறது அடிக்கிறான் இவன் பக்கத்தில் போட்டால் அதனால எத்தனை ஒதுக்கி வைப்போம். அதான் நல்லா தெரியும். ஆனால் அந்த கதையை ஆவியிலே துணை கொண்டு இன்றைக்கும் அந்த ரோமனை இயேசுவின் வார்த்தையால் நீ ஆர்வத்தோடு
தலைப்பை பார்த்துட்டு நீ என்னைக்கும் பிரசங்கத்துக்கு போகாத. உனக்கு தெரிஞ்ச மனப்பான கதையாக இருந்தாலும் மறுபடியும் வாசி. எழுத்துதான் மறுபடியும் வாசி. ஆண்டவர் தூய ஆவி மூலமாய் ஒரு புதிய சிந்தனையையும் புதிய ஞானத்தையும் ஒரு உள்ளத்துக்கு நிறைவு கொடுத்து அந்த போதனைக்குரிய உயிர் காற்றுகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த கதையில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இயேசு சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கும் பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை நுழைந்து பார்த்தீங்களா? அதை தூய ஆவியானவர் நமக்கு நிறைவேற்றி காட்டுவார். அதனால்தான் பவுல் மீண்டும் தீமோத்தேயுவுக்கு சொல்வார், பார்த்தி கதை உன்னை கதை இவற்றை மட்டும் சரியா உன்னை கதை கற்பனையா அப்படியே நீங்க சீரியல் கூட என்ன சீரியல் மட்டும் இல்ல இன்னைக்கு என்ன காசு போனா இப்போ ஒரு கற்பனையே ஆகுது. இன்னைக்கு எந்த சீரியல் எந்த காசு இல்ல மனுஷனா நடக்கும். எல்லா ஆகாய பறக்கமாய் பறக்கலாம், குதிரை பறப்பாய் போனா, யானை பறப்பாய் போனா, ராக்க ராட்சசம் எவ்வளவு ஏன்னா ஓடிச்சு போச்சு. மனுஷனா காட்டி ஓடிச்சு போச்சு. வித்தியாசம் காட்டணும். ஆனால் என் அன்பான சகோதர சகோதரன் ஆண்டவருடைய வார்த்தையை குறிச்சு அது ஒரு வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய அமைப்புகளையும் புதிய சிந்தனைகளை கொடுக்கும். எப்ப தெரியுமா? நான் என் சொந்த கதையா சொல்லக்கூடாது. ஆவியானவருடைய ஞானத்தின் மூலமாய் அந்த வார்த்தையை போதிக்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தையும் புதிய வாழ்க்கை வழியை சுட்டி காட்டும். போதித்துக் கொண்டிருந்த அகோனியா, ஆழத்தோடு போதித்துக் கொண்டிருந்த அகோனியா ஒவ்வொரு முறையும் தூய ஆவியை பார்த்து ஜெபித்தான் என்று அவருடைய சொல்லப்பட்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் வார்த்தை எழுதுகிறேன், ஆனால் தமிழ் தமிழ் படிக்கிறேன். அவர் சொல்றாரு, ரொம்ப பெரிய தூய ஆவியை பற்றி ஜெபம் சொல்றாரு. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய சிந்தனையில் நிறைவு பெற வேண்டிய உள்ளத்தை இருத்தி கவனிக்க வேண்டிய புனிதத்திலும் இரக்கத்திலும் பொறுமையிலும் சிந்திக்க வேண்டிய ஆற்றலை தூய ஆவியே எனக்கு அதனால அவர் புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய ஆற்றலும் புதிய புதிய வல்லமையும் தரமான உள்ளத்தோடு போதிக்கக்கூடிய ஆர்வமும் தீயை மாற்றத்தை பயன்படுத்த தீயை மாற்றத்தை பயன்படுத்த நீங்க ஆண்டோடைய வார்த்தையை படிக்கணும்னு சொன்னா உங்க அறையில் போயிட்டு அமைதியா உட்கார்ந்து பயன்படுத்துறது ஆண்டவர் என் உள்ளத்துக்குள் பேசுகிற ஒரு வார்த்தையாக சொல்லி பயன்படுத்தி படிக்க உங்களுடைய 1000 வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லைங்களா? இல்லைங்களா? 1000 வார்த்தைகளை 1000 அர்த்தங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தீபி வார்த்தையை பயன்படுத்தினா காரணம் கிடையாது. அது கதவு சொல்லாத பயன்படுத்த கதவு சொல்ல பயன்படு உயிரின ஆண்டவருடைய வார்த்தை வழிமுறை. அப்போ அந்தோனியா தூய ஆவி மூலமாய் இயக்கப்பட்டார். அதை 2வது வசனமாய் பார்த்திருக்கிறோம். 3வது பாருங்க, இந்த வார்த்தை அழகான உள்ளத்தோடு ஆர்வத்தோடு பதிலாக இருந்துச்சுன்னா 3வது சிந்தனை அதுதான் ரட்சியத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஏசாயா ஒரு சின்ன ஓமை சொல்கிறார். கடலில் வலை வீசி நல்லதையும் கெட்டதையும் எடுத்துக் கொண்டு வருகிற வலைக்கு ஒப்பாகும். கரையில் உட்கார்ந்து கொண்டு நல்லதை எடுத்து கூடையை வைத்துக் கொண்டு தீயவை கூடை எழுதுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையுடைய வல்லமை எப்ப கிடைக்க தெரியுமா? எது நல்லது எது கெட்டது என்ற ஆய்வு உணரக்கூடிய வல்லமையை தருவதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை எதிர்மாங்க எப்பதான் ஒரே காரியத்தை தீயாக செய்து கொண்டிருக்கிறேன். சில சமயம் மனசு போயிடுது, மனதெல்லாம் போகுது. ஆனால் தூய ஆவியின் ஞானத்தோடு வாசிக்கப்படுகிற சிந்திக்கப்படுகிற வாழ்வாக்கப்படுகிற வார்த்தையின் மூலமாய் எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து உணரக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்பொழுது ஆர்வம் குறையாது, ஆர்வம் கூடிக்கொண்டே இருக்கும். ஆண்டோடைய வார்த்தையை வாசிப்பதற்கான தளராத உள்ளம் வந்து கொண்டே இருக்கும். இந்த காலத்தில் எல்லாம் உடம்பிடும். ஆண்டோடைய வார்த்தையையும் தீமையுடைய வார்த்தையையும் ஒன்னா போல உடம்பிடும். அதே வச்சுக்கிறோம். ஆனா அதே நல்லா தான் இருக்கும். அது எல்லா நேரம் ஒத்து போகாது. தனித்தனியாக பிரிச்சு பார்க்க தெரியணும், தனித்தனியாக பிரிச்சு வாசிக்க தெரியணும். எது ஆவியுடைய வார்த்தை எது ஆண்டோடைய வார்த்தை
எது தீயவருடைய வார்த்தை. இது உடம்பு போனதுதான் முதல் பாவம் பார்க்கணும். எந்த முதல் பாவம் நம்ம படிக்கிற முதல் பாவத்தை சொல்ல பைபிள் எது முதல் பாவம் ஆராதனை பாவம். உடம்பினாங்க ஆண்டுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். என் அனைவருடைய மரத்துடைய மரத்தை சாப்பிடவே கூடாது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டாங்க. ஆனால் தீயவன் அந்த மரத்திலே ஏறிட்டு கொண்டு தேவாலயம் சொல்கிறது குழந்தை. அப்ப அந்த வார்த்தையை மனசுல நிம்மதியோட ஒரு உயிரோடு இருக்கிறவங்க ஆண்டு சொன்னாங்க. நல்லா சொன்னாங்க. ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்துடைய மரத்தை சாப்பிட்டாலும் சொல்றாரு. ஆண்டவர் உண்மை சொல்ல எல்லாரும் சாப்பிடலாம். ஆனா இத நண்பர்களுடைய இந்த ஆண்டவருடைய இதை சாப்பிட்டா நீ வளர்ந்து ஏதோ பண்றது எல்லாரும் சாப்பிட்டா உங்களுக்கு நீங்க போயிட மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு பணத்தை பற்றி சாப்பிட்டு சொன்னால் கடவுளை போய் வாங்குங்கள். எது கடவுளுடைய வார்த்தை, எது தீயுடைய வார்த்தை, எது நல்ல வார்த்தை, எது கெட்ட வார்த்தை, எது வாழ்க்கை வார்த்தை, எது அழிவுடைய வார்த்தை சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு வல்லமை இல்லாததுதான் முதல் பாவம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெளிநாடும் பாவம் பெறக்கூடாது. இன்னைக்கு டிசைன்கள் எது நல்லது எது கெட்டது நான் எந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றேன். நீ அவசரமான பிள்ளைகளை பார்த்து போறேன் பையன் ஒன்று பையன் வசந்த பிள்ளைகளுக்கு நான் கருத்து இதெல்லாம் சூப்பரான வசனம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது, உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு எதுவுமே நடக்கக்கூடிய கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை இன்னும் முடியாது. கம்ப்யூட்டர் பத்தி மொபைல் பத்தி இருக்கக்கூடிய அறிவு நமக்காக இருக்கலாம் கிடைக்கிற சூப்பர் நல்லா இருக்காரு. என்ன ஆனா ஒரே ஒரு காரணம் முடிச்சிருக்கீங்க. இந்த உலகத்துக்குள்ள எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடு எது நல்லது எது கெட்டது தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நாள் பிரச்சனை உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எவ்வளவு நல்லதே நினைச்சிருக்கு. எப்படியும் சாதாரண சொல்றேன் ஆர்வம் குறையாமல் இது ஆண்டுடைய வார்த்தையை நான் சிந்தித்து வாழ்நாக்க வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரணம் தெரியுமா? தூக்கி ஆண்டுடைய வல்லமையோடு எது ஆண்டுடைய வார்த்தை எது தீயுடைய வார்த்தை நல்லதை எடுத்து வைத்துக் கொண்டு தீயவற்றை தூர எரியக்கூடிய ஆற்றலை பெற்றுக் கொள்கிறது. நான் நல்ல லட்சம் இயற்கொண்டே இருப்பேன். அப்பொழுது மனசுக்குள்ள ஆர்வம் குறையவே குறையாது. நான் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல வழியை பிடித்துக் கொண்டேன் வளர்ந்து கொண்டே இருப்பேன். அம்மா சகோதர சகோதரன் மூன்று வகையான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தோம். நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை முன்னணி இருந்தோம். பவுனுடைய வாழ்க்கையில் இருந்தோம். நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தளரான உள்ளத்தோடு ஆர்வத்தோடு இறை வாழ்க்கையை நாம் இதற்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மூன்று வகையான காரியங்கள் மீண்டுமாக ஒரே ஒன்றை சிந்தித்து பார்த்துக் கொள்வோம். ஏற்றுக்கொள்வதாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ தளரான உள்ளத்தோடு ஒதுக்கிக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் நீதி என்பது கடவுள் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது வார்த்தை சொந்த கலை சொந்த கலை இல்லை. ஆனால் தூயாவுடைய ஞானத்தினால் கடவுளின் வார்த்தையுடைய பொருளை தவறாமல் போதிக்கக்கூடிய ஆவி ஞானமாக வரப்படுகிற ஒன்று. மூன்றாவது எது நல்லது எது கெட்டது எது ஆண்டுடைய வார்த்தை எது தீவிர வார்த்தை இதை பகுத்த ஆய்வு என் வாழ்க்கையில் இயற்கை கண்டுகொண்ட பொழுது நான் சோர்வடைந்து போக மாட்டேன். ஆண்டுடைய கடவுள் ஆற்றல் விரைவான காட்சி மூலமாக கிடைக்கும். கடலால் உடலோடு ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் வளர்ந்து இருப்பேன். உங்கள் குடும்பங்கள் வாழ்வில் மனு வாழ்வில் உங்கள் தனிப்பட்ட வாழ்வியை தெரிந்து சிறந்ததாக ஆண்டுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்படும் எந்த கிடைக்கிறதாக. ஆமாம். அந்த அமைப்பிலிருந்து இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் இருக்கிறது. நம்முடைய இடமாக்கிய உள்ளத்தில் அது விளைவிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதற்கேற்ப நல்ல பலன்களை தரும். நல்ல பலன்களை தரக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் பயன்படுத்தி இறைவார்த்தையின் சாயலாக சாட்சியாக நாம் வாழ அருள் வேண்டி நம்முடைய அண்ணாக்களை இறைவன் பாருங்கள் எழுதுவோம்.
மன்றாடுகிறோம். தூய ஆவி தேவனை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என்று போதிக்கும் இன்றைய வாசகத்தின்படி கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் உலக ஞானத்தை விட இறை ஞானத்தை நாடி தூய ஆவியின் வழி நடத்துதலில் வாழ அருள் பெற வேண்டும் என்று மற்றவரே கொண்டாடுகிறோம். நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் பிரிக்கும் வலை பற்றிய நற்செய்தி உவமையை நினைவுகூர்ந்து நாங்கள் அனைவரும் இறையாட்சிக்கு தகுதியான வாழ்வை மேற்கொண்டு நீதியிலும் அன்பிலும் நிலைத்திருக்க அருள் பெற வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். நற்செய்தி அறியாத மக்களும் நம்பிக்கையில் தளர்ச்சி அடைந்திருப்போரும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் கிறிஸ்துவை அறிந்து இறை அன்பை அனுபவித்து திருச்சபையின் வாழ்வில் இணைந்து வளர அருள் பெற வேண்டும் என்று ஆண்டவரை உண்மை மன்றாடுகிறோம். இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாம் அனைவரும் புனித அந்தோனியாரின் வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு நமது குடும்பங்களிலும் சமுதாயங்களிலும் நற்செய்தியின் சாட்சிகளாக இருந்து நமது சொற்களாலும் செயல்களாலும் கிறிஸ்துவை அறிவிக்க துணிவு பெற அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரை உண்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளாக மௌனமாக கொண்டாடுவோம். அன்பின் இறைவா, நீர் எங்களுக்கு தருகின்ற அருளுடையவர்களாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையாக இருக்கிறி மறுபுறமாக எடுத்து அதை இறை வார்த்தையையும் அந்த மறுபுறமாகிய கிறிஸ்துவையும் தன்னுடைய திருக்கரங்களில் காணப்பட்ட புதிய அந்தோனியாருடைய விழாவை கொண்டாட நாங்கள் முன்னெடுக்கின்ற நாட்களை ஆசிரியர்களும் அவர்களுடைய நாமத்தோடு பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு நபரையும் எல்லா குடும்பங்களையும் நீங்காமை ஆசிர்வித்து தூய அந்தோனியாரின் இறைவார்த்தை பெற்றுக்கொண்ட மையமையை போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த இறைவார்த்தை ஆற்றல் மிக்கதாக வெளிப்பட எங்களுடைய உள்ளங்கள் அதற்கேற்ப தயாரிக்க சீர்படுத்த எங்களுக்கு வந்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்களை பாதுகாக்கக்கூடிய அந்தோனியாருடைய ஆளுமையை கொண்டாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்பதாகும்படி மன்றாடுவேன். ஆண்டவரே, அன்புடையாரையும் குறைகளை நாடாள் கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகை காணிக்கைகளை என்றிடம் உண்மை வேண்டுகிறோம். அதனால் இக்குரிய மனிதர்களாக இவருக்கு மாற்றமை அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினாக என்னாலும் எவ்விடத்தையும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலாகும். புனித அந்தோனியாருடைய நாளில் உமது திருவை உரைத்திருக்க செய்தி அவருடைய இறைவனின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டால் அதற்கு வருவோம். அவருடைய படிப்பினையால் கைப்பிடித்தீங்கி அவருடைய வந்தாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுவர்களோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பள்ளி செய்து உடைத்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடல் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இறங்குகிறத இறங்கி பின்னத்தை விடுத்து மீண்டும் நன்றி கூறி அதை நம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறேன். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்வேன். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே அவர்களை நாங்கள் கிறிஸ்துவின் நிறத்தினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உணர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் என்று நான் ஊழியக்கூடிய கருத்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு யாரையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உலகிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒரு சேர்க்க வேண்டுமென உண்மை வாழ்வையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் உடைய திருச்சபையை நினைவு கொண்டவர்கள் எங்கள் திருத்தந்தையிலும் எல்லா திருமுறைகளாக நினைவோடு உடைய திருச்சபை அன்பை நிறைவேற செய்தவர்கள். உயிர்த்தெழுந்த சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறந்ததோர் நினைவு கூர்ந்து குறிப்பாக இந்த திருப்பலிக்காக நாங்கள் பார்த்து சிறப்பாக ஜீவிக்கிறோமோ அவர்களையும் உமது திருமுகவழியோடு ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவருடைய இறக்கமாயும் திருப்பலி நன்றி மற்றும் எழுந்த திருப்பலியால் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் ஆசிரியக்கும் பிள்ளைகளை இன்னும் வெவ்வேறுமாக உயர்த்தி உமது அருள் அன்பில் பராமரித்து பாதுகாத்துள்ளது. கடவுளின் கண்டிப்பாயான மாற்றி அவருடைய கணவரான யோசிப்பு உங்களுடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியம் நீங்கள் பாதுகாப்பாக ஓடியற்பதற்கு நன்றியா மற்ற புனித அனைவரோடு நாங்கள் வாழ்வில் பங்குகளை கருதி பெற்றிருக்கோம். திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை உண்மையிலிருந்து வரவழையாக உங்களை மன்றாடுகின்றோம். Amen.
வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கையுணர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் பணித்தருளினாக. என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பிடித்து நிகழ்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரின் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியில் இருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோம்.
அறிவிப்பு இந்து திருப்பணி சிறப்பித்த மரியாதை சேனை ஒளிமுக செய்யும் உறுப்பினர்கள் மற்றும் புனித ராமோஸ்வாமியை கொடுத்த அனைவருக்கும் பாராட்டுகள் நன்றி. நாளை திருப்பணியை திருவிழா டாக்டர் கிரிட்டஸ் பாபு அவர்கள் மற்றும் டாக்டர் அமரி கிரிட்டஸ் பாபு அவர்கள் சிறப்பிக்கின்றனர். அவர்கள் வசனம் வழங்குகிறார்கள். திருவிழா செலவுக்காக நிதி தேவைப்படுகிறது. எனவே இன்னும் வரி செலுத்தாதவர்கள் தயவுசெய்து விரைவில் வரி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருவிழாவை திருப்பதி டாக்டர் ராஜமலை அவர்களும் கொடுக்கவும். குறிப்பிற்காக பணி விரைவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் தங்களுடைய நன்கொடையை விரைவில் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவரும் மறைக்கல்வி போட்டிகள் முடிவுகள் 18/6/2026 அன்று பங்கு தந்தையுடன் சமர்ப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நமது ஆலய வளாகத்தில் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை திருவிழா திருப்பலிக்கு நமது ஆலய வளாகத்தில் சின்னப்பேரில் உள்ள டாக்டர் அகர்வால் தன் மருத்துவமனை மூலம் இலவச கண் சிகிச்சை முகாம் நமது பகுதியில் உள்ள வின்சென்ட் போல் சபையினர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முற்பகல் 9 முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும். ஆகையால் பொதுமக்கள் மற்றும் தேவையுள்ளவர்கள் முகாமை கலந்து கொண்டு இலவச மருத்துவ சேவைகளை பெற்றுள்ள பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். இலவச சிகிச்சை முகாமை கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தாங்கள் பெயர்களை செல்வி பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆலயத்துக்கு வெளியே ஆத்மாவை பயன்படுத்துபவர்கள் திருப்பணிக்கு வந்து அவற்றை ஆலயத்துக்குள் வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அனைவருக்கும் இந்த அன்பான மாலை நமது ஆலய பாதுகாவலர் தூய அந்தோனியாரின் 6வது நாள் திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் இன்றைய திருப்பலியை தலைமையை நடத்தி நமக்காக ஜெயித்து சிறப்பாசி வழங்கியுள்ளவர்கள் நமது முன்னாள் பங்கு தந்தை கருத்தந்தை சந்தியாக அவர்கள். தற்சமயம் பாவச்சத்திரம் பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகின்றார்கள். அவர்கள் நம் தாய் பங்கான என்ஜிஓ பாலியை பங்கு தந்தையாக இருந்தபோது நமது பங்கை உருவாக்கினார்கள். அதை உருவாக்கி அதன் முதல் பங்கு தந்தையாக நமக்கு 5 ஆண்டுகள் பணியாற்றி பல பங்கின் வளர்ச்சிக்கான பல பணிகளை முன்னெடுத்து செய்தார்கள். அவர்கள் நம்பியை வந்திருந்து நமக்கு ஆசி வழங்கி இருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வேளையில் நமது அன்பையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை போற்றி எழுகின்றோம். தூய அந்தோனியார் தளராமல் இறைவார்த்தையை பொதித்தது போல அதே தலைப்பில் அருட்தந்தை சகாயம் அவர்கள் சிறப்பான மறைகளை வழங்கியுள்ளார்கள். இது அந்தோனியார் குறித்த அதே ஆர்வத்தை தந்தை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் நமது திருச்சபையில் பல நிலைகளில் பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் இந்திய திருச்சபையின் வேதாகமம், கிறிஸ்தவ போதனை மற்றும் வழிபாட்டு பயிற்சிகளுக்கான நேஷனல் பிப்ளிக்கல் கேட்டகரி அண்ட் லிட்டரேச்சர் சென்டரில் 6 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்துள்ளார்கள். அவர்கள் தற்சமயம் நமது தாய் பங்கான என்ஜிஓ பங்கில் பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களையும் நம் பங்கு மக்கள் மற்றும் பங்கு தந்தை சார்பில் மனதார வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை போட்டி வருகிறோம். சிறப்பாக நடைபெற எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ள நமது பங்கு தந்தை அருட்திரு சைமன் செல்வன் அவர்களுக்கும் நன்றி.
இதை விழா சிறப்பாக அமைய தங்களுக்கு பங்களிப்பு அளித்த சீடர் சிறார்கள், பாடல் குழு மற்றும் இதை காப்போரின் அனைவருக்கும் நன்றி. எல்லா புகழும் உலகின் ஒரே தெய்வமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய மறைவுரையின் கேள்விகளும் பதில்களும். முதல் கேள்வி, புனித அந்தோனியார் 25வது வயதில் எந்த துறவற சபையில் சேர்ந்தார்? பதில், பிரான்சிஸ்கன் சபை. இரண்டாவது கேள்வி, நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு. முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார் என்ற இறை வார்த்தையும் அந்த இறைவாக்கு பகுதி அதிகாரம் இறைவாக்கு. நீதிமொழிகள் 22:6. சோதனைகளை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? பதில், சிலுவையின் மீது கண்களை பதிய வைத்து இறை வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். ஏராளமானோர் சரியாக எழுதினீர்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். திருமதி சின்னராணி குழந்தைய சந்தியம், திருமதி ஜோதி வேதித்தங்க குழந்தைய சந்தியம், திரு மைக்கேல் சகாயமாக அன்பியம், திருமதி எலினாபேரி லூக்கா அன்பியம், திருமதி குழந்தை திரேசம்மா அந்தோனியார் அன்பியம், திருமதி குணஸ்ரீ தொங்கோஸ்கோ அன்பியம், திருமதி நிதி சகாயமாக அன்பியம், விரோனிகா சகாயமாக அன்பியம், எண்ணம் நிவேதா சகாயமாக அன்பியம், ஆண்டோ ரெட்டி சகாயமாக அன்பியம், ஆக்டி மரியா சகாயமாக அன்பியம், அபிலா சகாயமாக அன்பியம், ஆண்டோவின் லூகா அன்பியம், பெயினோ ஜியோ லூகா அன்பியம், பியோ பீட்டர் சிறுவர், திருமதி நிரஞ்சனா அந்தோனியார் அன்பியம், திரு கெவின் கர்னாண்டோ தொங்கோஸ்கோ அன்பியம், திருமதி பவள அரசி தொங்கோஸ்கோ அன்பியம், திருமதி வசந்தி சகாயமாக அன்பியம், திருமதி சசிகலா தொங்கோஸ்கோ அன்பியம், ரீனா தொங்கோஸ்கோ அன்பியம், ஜே சரா குழந்தையேசு அன்பியம், ஜெப்பி குழந்தையேசு அன்பியம், திருமதி ஜெனி ஜூலியானா லூகா அன்பியம், ஏஜர் லூகா அன்பியம், திருமதி ரூத் செல்வி சகாயமாக அன்பியம், ஜெஸ்ஸி ஜியோ தொங்கோஸ்கோ அன்பியம், அலோகா ரெகோ சகாயமாக அன்பியம், திருமதி ராஜகுமாரி சகாயமாக அன்பியம், திருமதி மெடோலா ஆபீஸ்கர் சகாயமாக அன்பியம், திருமதி சாந்தி பிரிஸ் லூகா அன்பியம், திருமதி மேரி அஞ்சோகுமாரி தொங்கோஸ்கோ அன்பியம், வின்சி குழந்தையேசு அன்பியம், வில்சன் சகாயமாக அன்பியம், வினோபா ஜோயல் கபியர் அன்பியம், ஆண்டோ ஜே வின்யா சகாயமாக அன்பியம், திருமதி ரூத் அனிதா அந்தோனியார் அன்பியம், ஷார்லி தொங்கோஸ்கோ அன்பியம், திருமதி செல்வராணி தொங்கோஸ்கோ அன்பியம், ஜோஸ்தி லூகா அன்பியம், திருமதி லாசர் அந்தோனியார் அன்பியம், ஜெனியா அந்தோனியார் அன்பியம், ஜோஸ்தி மேரி தொங்கோஸ்கோ அன்பியம், ஆண்டோ ஷர்மதி சகாயமாக அன்பியம், திருமதி சபஸ்தி சாந்தி அந்தோனியார் அன்பியம், திருமதி மேரி சுமிலா லூகா அன்பியம், திரு அந்தோனி சகாயமாக அன்பியம், திருமதி லதா பிரிட்டா சகாயமாக அன்பியம், திருமதி கேத்ரின் கபியர் அன்பியம், திரு ஜாக்சன் அந்தோனியார் அன்பியம், திருமதி சுமதி சோபா அந்தோனியார் அன்பியம், மெர்லின் ஜார்ஜ் அந்தோனியார் அன்பியம், திருமதி ரோசம்மா அந்தோனியார் அன்பியம், திருமதி ஷர்மி லூகா அன்பியம், திருமதி சந்திரபிரபா குழந்தையேசு அன்பியம், பெரில் குழந்தையேசு அன்பியம், திருமதி மேரி ஷர்லா லூகா அன்பியம். வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இப்பொழுது 3 பேர் குழுக்களில் தேர்ந்தெடுக்க தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதலாவது சீட்டில் ஏழு குழந்தைய சந்தியம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏழு குழந்தைய சந்தியம். இரண்டாவது சீட்டாக எடுக்கப்பட்டது ரோன்போஸ்கோ அன்பியம்
ஜெசி ஜீனோ. ஜெசி ஜீனோ. மூன்றாவதாக எடுக்கப்பட்ட சீட்டு அந்தோனியா அன்னியம் ஜி சுமதி சோபா. ஜி சுமதி சோபா. இன்றைய கேள்விகள். முதல் கேள்வி, என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் என்ற இறை வார்த்தையின் நற்செய்தி பகுதி அதிகாரம் இறை வார்த்தை. என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் என்ற இறை வார்த்தையின் நற்செய்தி பகுதி அதிகாரம் இறைவார்த்தை. இரண்டாவது கேள்வி, புனித அந்தோனியா ஏன் நன்மார்க்கு அழியாதவர் என்று அழைக்கப்படுகிறார்? புனித அந்தோனியா ஏன் நன்மார்க்கு அழியாதவர் என்று அழைக்கப்படுகிறார்? மூன்றாவது கேள்வி, மனமாற்றம் யாரால் எங்கிருந்து நடக்கும்? மனமாற்றம் யாரால் எங்கிருந்து நடக்கும்? நன்றி. அன்பானவர்களே, இந்த நாளில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து பணியாற்றி நிறைய அனுபவங்களை பெற்று அந்த அனுபவங்களால் வளர்ந்திருக்கின்றேன். உங்களையும் இந்த பகுதியும் இந்த மண்ணையும் மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்காக உங்களுடைய வருடத்தை அழைத்த தந்தையவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் புனித அந்தோனியாவின் நாமாலை கொண்டாடி விண்ணகத்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்க்கிறாக. அதனால் நம்பிக்கையை உடைகளை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீ நாட்கள் நீக்கின் பாதையில் வழிநடப்போமாக. எந்த நாட்டவராகிய திருத்தொழிலாக உண்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று மாதங்கள் திருப்பதி நிறைவேறிற்று.
Amen.